நான் 2008ல ஃபர்ஸ்ட் டைம் ஷிப் ஜாயின் பண்றேன் 4th இன்ஜினியரா. அங்க என்னோட பாஸ், அதாவது சீஃப் இன்ஜினியர் அப்படின்னு சொல்றவரு வேற நாட்டை சார்ந்தவர். ஒரு 2 நாள் நல்லா தான் பேசினாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, டோட்டலா வேற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. திடீர்னு கத்துவாரு, திடீர்னு நல்லா பேசுவாரு, திடீர்னு திட்டுவாரு, திடீர்னு டீ வேணுமா அப்படின்னு கேட்பாரு. எனக்கு இவர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்றதுனே தெரியாது. எப்பயுமே பயமாவே இருக்கும். ஏன் இது நடக்குது அப்படிங்கறது தான் இந்த லா 17ல பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீதர். இன்னைக்கு நம்ம லா 17 from the book The 48 Laws of Power பார்க்க போறோம். இந்த வெள்ளம் புயல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்ப வரும் நமக்கு தெரியாது. ஆனா வர டைம்ல உயிரிழப்பு, சேதாரம் இது எல்லாம் பண்ணிட்டு போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வெள்ளம் வரப்போது நம்ம கிட்ட யாராவது சொல்றாங்கன்னா மறுபடியும் ஒரு பயம் வரும். இந்த மாதிரி ஒரு வெள்ளம் வரப்போகுது அப்படிங்கிறது அன்பிரடிக்டபிள். எப்ப வரும்னே தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துடும். இந்த மாதிரி நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத எல்லா விஷயங்களை பார்த்தும் நமக்கு ஒரு பயம் இருக்கும். நம்மளோட பாஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சபார்டினேட்ஸ் யாராவது இருந்தாலும் ஒரே மாதிரி இருந்தாதான் நமக்கு செக்யூர்டு ஃபீலிங்கா இருக்கும். ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்போம் நம்ம. அவங்க எப்ப எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியலன்னா நீங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அர்த்தம். எந்த சிச்சுவேஷன்லயும் நீங்க யாராவது ஒருத்தவங்களையோ இல்ல ஒரு சிச்சுவேஷனையோ கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அங்க உங்களுக்கு ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங் வரும். இந்த அனிமல்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரியே ப்ரெடிக்டபிள் வேல தான் நடந்துக்கிறாங்க. அதனாலதான் இந்த வேட்டையாடுறவங்க இந்த அனிமல்ஸ் ஈஸியா வேட்டையாட முடியுது. சோ கண்டென்ட் என்னன்னா, நீங்க ஒரு பாஸா, ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா இருக்கணும்னா மத்தவங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நீங்க நடந்துக்கணும். இப்ப நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு தரேன். நான் கப்பல்ல செகண்ட் இன்ஜினியரா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப என்னோட சீஃப் இன்ஜினியர் கரெக்டா 9 மணிக்கு ஒரு ரவுண்ட்ஸ் எடுத்துட்டு வேலையை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் 3 மணிக்கு எப்படி வேலை நடந்திருக்கு, எப்படி எல்லாம் நல்லபடியா பிளான் படி போயிட்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு பேசிட்டு போயிடுவாரு. இது ப்ரெடிக்டபிள் வே. இந்த சீஃப் இன்ஜினியர் சைன் ஆஃப் ஆயிட்டாரு. அதாவது அவரோட டைம் முடிஞ்சது, டியூட்டி முடிஞ்சது. அதனால வீட்டுக்கு போயிட்டு வேற ஒரு சீஃப் இன்ஜினியர் வந்தாரு. இந்த சீஃப் இன்ஜினியர் இத்தனை மணிக்கு தான் வருவேன் அப்படின்லாம் கிடையாது. திடீர்னு காலைல 5 மணிக்கு வருவாரு, திடீர்னு 10 மணிக்கு வருவாரு, திடீர்னு 2 மணிக்கு வருவாரு, திடீர்னு எப்ப வேணாலும் வருவாரு. ஆனா வர நேரத்துல யாராவது வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், புடிச்சு நல்லா ஏறுன்னு ஏறிடுவாரு. இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த சீஃப் இன்ஜினியர் எப்ப வருவாருன்னே தெரியாது, எப்ப வேணாலும் வரலாம், அன்பிரடிக்டபிள். அதனால நாங்க வேலை செய்யற எல்லாருமே காஷியஸா வேலை செய்வோம். இவர் வராரா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருப்போம், அலர்ட்டாவே இருப்போம். இதுதாங்க பவர். பட் என்னோட ஃப்ரெண்டு சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பயத்தை கொடுத்து அதுல நம்ம பவரை கெயின் பண்றது எவ்வளவுக்கு எவ்வளவு லாங் லாஸ்டிங் பவர்னு எனக்கு தெரியல. நான் ஒரு கேப்டன், கப்பல் தலைவர் கூட ஒன்னா வேலை செஞ்சோம். நான் சீஃப் இன்ஜினியரா இருக்கிறப்ப அவர் கேப்டனா இருந்தாரு. நாங்க 2 பேரும் சாப்பிட்டு இருக்கப்ப நான் அவர்கிட்ட பேசினேன். சார், அவர் பயங்கர வயசுல பெரியவர், 22 வருஷமா ஒரே கம்பெனில இருக்கிறாரு. சோ அவர்கிட்ட கேட்டேன், சார் பயங்கரமா உங்களை பத்தி எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் உங்களை பார்த்து பயங்கரமா பயந்ததா சொல்லியிருக்காங்க, ஆனா நீங்க ரொம்ப காமா ரிலாக்ஸ்டா ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்கீங்களே என் கூட அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில், நான் சின்ன வயசுல பயங்கர அக்ரெசிவ். எப்ப யார் என்ன தப்பு பண்ணாலும் அவங்களை வேலையை விட்டு தூக்கி இருக்கிறேன். பட் இப்ப எனக்கு வயசாயிடுச்சு. இப்ப நான் யாரையாவது திட்டுறேன்னா திருப்பி பதிலுக்கு அவங்களும் என்ன திட்டுறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க இல்லையா, சான்ஸ்க்காக. சோ அந்த சான்ஸ் வரப்ப நான் அலர்ட்டா இருக்கணும், அவங்க திருப்பி அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கணுங்கிறதுனால நான் எப்பயுமே ப்ரிப்பேர்டாவே இருப்பேன். இது என்ன ஆச்சுன்னா, காலப்போக்குல ப்ரிப்பேர்டா, அக்ரெசிவா, டென்ஷனாவே இருக்கிறது எனர்ஜி கன்சியூமிங், ஹெல்த்தை ரொம்ப ஸ்பாயில் பண்ணுச்சு. அதனால இப்ப நான் ரொம்ப காம் டவுன் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சோ நம்ம அன்பிரடிக்டபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாருக்குமே காலைல ஏஞ்சமா, பல்லு விளக்கணுமா, குளிச்சோமா, வேலைக்கு போனோம், அது ஒரு ரொட்டீனா இருந்தாதான் நம்மளுக்கு அது டயர்டாவே இருக்காது. வாண்டடா, காஷியஸா, இன்னைக்கு நான் இதை பண்ண போறேன், நாளைக்கு நான் அதை பண்ண போறேன் அப்படின்னு நம்ம மாத்திக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம நிறைய யோசிக்கணும், நிறைய எனர்ஜி கன்சியூம் ஆகும். சோ இந்த மாதிரி அன்பிரடிக்டபிளா இருக்கிறது மூலமா பவர்ஃபுல்லா இருக்கிறதுங்கிறது
பிராக்டிகலி லாங் ரன்ல பாசிபிளான்னு எனக்கு தெரியல. நீங்க இந்த லாவை பத்தி என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கறத எனக்கு சொல்லுங்க. சோ உங்க தாட்ஸை வச்சும் நான் லேர்ன் பண்ண முடியும் இல்லையா? சோ அதனாலதான் நான் உங்களை கேட்கிறேன், இந்த மாதிரி அன்பிரடிக்டபிளா இருக்கிறது மூலமா பவரை கேதர் பண்றது what do you think அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வித் திஸ் இந்த லாவை நான் முடிக்கிறேன். அடுத்த லா 18 படிச்சுட்டு எனக்கு என்ன புரிஞ்சதோ உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் ஷேரிங் இஸ் கேரிங். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா தயவு செய்து ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேக் கேர். பை.